இன்னைக்கு என்னோட மிகப்பெரிய ஹேப்பினஸ் கிரேம் ஸ்மித்த பார்த்தது தான். இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு வேணா அவரோட அரும தெரியாம இருக்கலாம். ஆனா ஓஜி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கிரேம் ஸ்மித்னா அவ்ளோ பிடிக்கும். ஏன்னா, அவரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ரெவல்யூஷனரி லீடரா இருந்திருக்காரு. சும்மா 1 வருஷம், 2 வருஷம் கிடையாது. ஓவர் தி ஸ்பான் ஆஃப் 10 டூ 15 இயர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கேப்டனா இருந்திருக்காரு. எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட்ல தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வின்ஸ். ஏன்னா, மோர் தென் 50 வின்ஸ் வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட ஒரு மேட்ச் அவர் கை உடைஞ்சிரும். ஆனா டீம காப்பாத்தணும்ங்கிறதுக்காக அந்த உடைஞ்ச கையோட வந்து பேட்டிங் ஆடுவாரு. தட் இஸ் வாட் கிரேம் ஸ்மித் பிரிங்ஸ் டூ த டேபிள். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸோட ஹார்ட் பீட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பீரியட்ல கிரேம் ஸ்மித் தான் எல்லாமே. ஆனா அந்த ஓஜி சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட்லாம் என்ன மாரி ஒரு ஸ்குவாட் யோசிச்சு பாருங்க. ஜாக்கஸ் காலிஸா இருக்கட்டும், ஹஷீம் ஆம்லாவா இருக்கட்டும், டேல் ஸ்டெய்னா இருக்கட்டும், ஷான் பொலாக்கா இருக்கட்டும், மக்காயா நெத்தினியா இருக்கட்டும், ஹெர்ஷல் கிப்ஸ், லான்ஸ் க்ளூஸ்னர் அது ஒரு தனி பீரியடு. இன்னைக்கு டிவில கிரேம் ஸ்மித்த பார்க்கிறப்போ, அப்படி ஒரு மேசிவ் ரிசப்ஷன். இங்கிலாந்து கிரவுடுக்கு தெரியும். ஜென்டில்மேன் கிரவுட்னா ஜென்டில்மேன் கிரவுட் தான். லிட்டரலி எனக்கு அந்த பாகுபலி சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அனுஷ்கா அந்த நெஞ்சில அடிக்கிறப்போ, அந்த பேட்ஜ்ல நெருப்பு எரிஞ்சு, அப்படியே அவரோட ஃபிளாஷ்பேக் வர மாரி. இதே லார்ட்ஸ்ல கிரேம் ஸ்மித் அண்ட் டீம் டெஸ்ட் மேட்ச் தூக்கியிருக்காங்க. அப்போலாம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிடையாது. அந்த இயர்ல எந்த டீம் நம்பர் 1 முடிக்கிறாங்களோ, அவங்க தான் டெஸ்ட் மேட்ச் தூக்குவாங்க. கிரேம் ஸ்மித் வாஸ் அன் எக்ஸலன்ட் டெஸ்ட் கேப்டன். ஸோ இந்த விக்டரி அவருக்கு ரொம்ப பெர்சனலா இருந்திருக்கும். ஏன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ உரிமையா அந்த விக்டரிய செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங்கும் சரி, கேப்டன்சியும் சரி, கிரேம் ஸ்மித்த அடிச்சுக்க ஆளே கிடையாது. உங்களுக்கு கிரேம் ஸ்மித் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கிரேம் ஸ்மித் பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.